ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படிக்கிறதுனால என்னோட பர்பஸ் தெரிய வருமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வருங்க. ஸோ நமக்கு எப்படின்னா அந்த சோல் ஜேர்னியில் வந்து எதுவுமே டிஃபைன்டு கிடையாது. ஓகேவா? நான் இப்படி தான் இருக்கணும், இதுதான் நடக்க போகுது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கான்ஷியஸாக வந்து நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கும் போது, நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம பர்பஸாக அதோட சேர்ந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அதோட பியூட்டியே. ஸோ நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த கொஷின்ஸும் இருக்கலை. எனக்கு ஒரு காலிங் தான் இருந்தது, நான் ஜாயின் பண்ணேன். பட் இப்போ நான் 1 year ஆயிடுச்சு. நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் வந்து கான்ஷியஸ் பேரண்டிங்கில் தான் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை படித்த பிறகு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க சைல்டோட எப்படி பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஆகாஷிக் ரீடிங் கேட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் லேட்டஸ்ட்டாக ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து நான் ரீட் பண்ணும்போது என்னோடய பர்பஸ் வந்து நிறைய ஹார்ட்ஸை வந்து நான் ஹீல் பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து என்னோடய ஜேர்னி அப்படி தான் இருந்தது. நிறைய அந்த பெயின் வச்சுருந்தேன், அந்த ஈகோ லேயர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ஓவர் பீரியட் ஆஃப் லைக் 1 to 2 years நான் அதை ஷெட் பண்ணேன். நான் வந்து என்னோடய ஹார்ட் கூட என்னோடய சோல் கூட நிறைய கனெக்ட் ஆகிட்டு வரேன். என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னால் நிறைய லவ் பண்ண முடியுது. எனக்குள்ளே வந்து நான் நிறைய அந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு காம்னஸ் அதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ப்ரெசன்ஸே வந்து நிறைய பேருக்கு காமாக சூதிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய வாய்ஸ் வந்து அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஆகாஷிக் ஜேர்னிக்குள்ளே வந்த பிறகு தான் எனக்கு நிறைய மேஜிக் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட சோல் பர்பஸ் என்ன, உங்கள் சோல் ஜேர்னி பற்றி இப்போ ஏதாவது பெயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் ஹீல் பண்ணுறது, இந்த மாதிரி அதில் பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து இன்ஃபைனைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் மாஸ்டர் கிளாஸ் வந்து 6th of December இருக்குது. வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஒரு ஓப்பன் மைண்டாக வருங்க. நடக்குமா நடக்காதா, உண்மையா பொய்யா, அந்த டவுட் எதுவுமே இல்லாமல் நான் ஜாயின் பண்ணுறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஓப்பன் மைண்ட் செட்டோடு நீங்கள் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். நம்ம க்ளோஸ்டாக இருந்தோன்னா நமக்கு நிறைய வந்து எடுத்துக்க மாட்டோம். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா ஜான்வரியில் எங்களோட அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.